தேமுதிக அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள். அந்நியாருக்கு நோட்டு, மச்சனருக்கு சீட்டு, அவ்வளோதான். அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீங்க கழுது கிட்ட போய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது ஒன்னும் கடைக்கு போய் 2 பண்டில் பேப்பர் வாங்கிக்கிட்டு பொறுமையா சாப்பிடாது. அந்த 500 ரூபாவை அப்பவே மின்னிடும். அவ்வளவுதான் அதோட அறிவு. அதே மாதிரிதான் தேமுதிக அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க கொடுமைகளை பார்க்காம. கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடை கோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்களை எங்களை சுற்றி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா, சரிங்களா? அதனால் அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியாக இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நகைப்புக்குரிய விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைக்கோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால் அது தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான்.